முருகன் என்றாலே அழகு என்று பொருள். அழகன் முருகன். அந்த முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நாம சொல்றோம். தமிழ் அப்படின்னா அது இயலோடு இசையும் சேர்ந்தது. அப்போ முருகனை வழிபாடு செய்கின்ற போது இயலாலும் இசையாலும் நாட்டியத்தாலும் முத்தமிழின் வடிவமாக முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்கின்றோம். அத்தகைய முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடாக பழனியில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் திருப்புகழ் பஜனை, இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்வுகள், கருத்தரங்கங்கள், அது மட்டுமல்லாது வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுடைய உரை, இந்த நிகழ்வின் மணிமகுடமாக ஆதீனங்களினுடைய ஆசி உரையும் நமக்கு இதுல இடம்பெற்றிருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து அனுப்பி இருக்கக்கூடிய முருகனை பற்றிய கட்டுரைகள், ஆயிரக்கணக்கான அந்த கட்டுரைகளை எழுதியவர்கள் இங்க வந்து அந்த கட்டுரைகளை ஆய்வரங்கத்துல சமர்ப்பிக்கவும் இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லைங்க, இந்த அழகான முருகனுடைய மாநாட்டுல முருகன் அடியார்களுக்கு 16 முருகன் அடியார்களினுடைய பெயரில சிறப்பாக விருதும் வழங்கப்படுகிறது. இந்த நவீன யுகத்துக்கு ஏற்றபடியாக 3D தொழில்நுட்பத்தோடு கூடிய முருகப்பெருமானுடைய காட்சிகளை பார்க்கும் வண்ணமாக கண்காட்சியும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனையும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அது பழனி முருகன் மாநாடாகத்தான் இருக்கும். பழனியில அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதில் உதித்த அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் வியந்து பாடிய பழனியில இன்னைக்கு நாம எல்லாரும் கூடி அதிசயமாக முருகனை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த முருகன் மாநாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனுமதி இதற்கு இலவசம். அனைவரும் இந்த மாநாட்டுக்கு வரலாம். முருகப்பெருமானுடைய பெருமைகளை காதார கேட்டு முருகப்பெருமானுடைய அருமையான காட்சிகளை கண்ணார நாம பார்த்து முருகப்பெருமானை உள்ளன்போடு நாம பிரார்த்தனை பண்ணி எல்லா வகையான நலன்களையும் பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். முத்துக்குமரனை போற்றி முத்தமிழ் தேனை பருக. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு அனைவரும் வருக. நன்றி, வணக்கம்.